குரங்குல நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கணும். நீங்க விஏ போட்டா பிஜேபி ஜெயிக்க போதா? என்ன இதுன்னே தெரியலையே. நாங்க உங்களை ஏமாத்திட்டோமா? அதெல்லாம் கேட்கணும், நேரம் கேட்கணுங்கிறதுக்காக தான் வந்தோம். நாவக்கான ஒரு கட்சி, அது ஒரு வேட்பாளர். அந்த வேட்பாளர் யாருனாலும் தெரியும் உங்களுக்கு. அந்த வேட்பாளரே தெரியாம முருகா முருகான்னு சொன்ன அந்த முருகனுக்கு இன்னைக்கு போட்டீங்க 406 ஓட்டுங்க இந்த பூத்துல போட்டிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு அறியாம, எவ்வளவு மாயா, எவ்வளவு மயக்கம். இந்த மக்களுக்கெல்லாம் என்னுடைய தலைவர் என்னெல்லாம் செய்திருக்காரு. அந்த தலைவர் மறந்துட்டீங்க, கலைஞரை மறந்துட்டீங்க, எங்களுடைய தலைவரை ஸ்டாலினை மறந்துட்டீங்க, எங்க எம்பி கனிமொழி எம்பியை மறந்துட்டீங்க. இதெல்லாம் மறந்துட்டு அவருக்கு ஒரு எனக்கு 437 போட்டீங்க, அதிகமான ஓட்டு தான். 406 ஓட்டு அவனுக்கு வந்துருக்குன்னா எங்க கட்சிக்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்காக நீங்க போட்டீங்க? இப்படி பல்வேறு மாயைகளை இன்னைக்கு தமிழ்நாடு மாட்டிருக்கு. நீங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம். யார் வரணுங்கிறது இல்லையா? ஏழை மக்களை நேசிக்கக்கூடியவர் வரணுங்கிறது இல்லையா? சரி, நடந்து போச்சு. இனி வருகிற காலத்தினால எங்களை பார்த்துருக்கீங்க. குரங்குல நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கணும். நீங்க விஏ போட்டா பிஜேபி ஜெயிக்க போதா? என்ன இதுன்னே தெரியலையே. நாங்க உங்களை ஏமாத்திட்டோமா? இந்த 1ஆம் நம்பர் பூத்துல எங்களை அடிச்சுட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? 1ஆம் நம்பர் பூத்துல அது யான் சொந்தக்கார உள்ள பூத்துல எனக்கு அடி விழுந்துன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கேன். அதெல்லாம் கேட்கணும், நேரம் கேட்கணுங்கிறதுக்காக தான் வந்தோம். இன்னைக்கு சில பேர் விசிலுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்டா போட்டோம், என் மக சொன்னான், என் பையன் சொன்னான், என் பேரன் சொன்னான், இப்படின்னு போட்டிருப்பீங்க. ஆனா போட்டா என்ன பிரயோஜனம்? அவர் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்காரு? சீக்கிரத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்துருவாரு, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, சீக்கிரம் வந்துருவாரு. எங்களுக்கு இது இப்பதான் போனதுல ஏமாத்துறீங்க, இனிமே ஏமாத்தாம வருகிற காலத்தையாவது எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்ற வகையில் வருகின்றது.